எனர்ஜி பால் நாங்கள் பேர் வச்சுருக்கோம். மைலேஷோட ஃபேவரட் இது. அடிக்கடி செஞ்சு தர சொல்லுவான். ரொம்ப ஈஸி, ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். வீட்டில் வந்து சர்க்கரையும் இருக்குது, உடச்சக்கல்ல இருக்குது, அப்புறம் வந்து பட்டர் இருந்தது, அதை உருக்கி நெய் போட்டு இது பண்ணிட்டோம். சிம்பிள் ரெசிபி தான். மூணு கப் பவுடர்டு உடச்ச கடலை, அதில் 1.5 கப்பு வந்து சுகர் எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் பவுட்ரு பண்ண உடைச்ச கடலை போட்டுக்கிட்டு அதில் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க, ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க, அப்புறம் சுகரை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஸ்வீட்னஸ் இருக்கான்னு பார்த்துட்டு வேணும்னா வந்து இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக முந்திரியை வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த உடச்சக்கடலை பவுடரோடையே வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மொத்தமாக கலந்து வச்சதுலேருந்து இன்னொரு குட்டி பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நெய்யை வந்து சூடு பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து இப்போது எனர்ஜி பால்ஸ் ரெடி பண்ணிக்கணும். நெய் அப்பப்போ கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும். ஸோ மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலக்கி கலக்கி உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இதுவாக தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப சாஃப்ட் இல்லை உடச்சக்கல்ல. ஸோ நல்லா பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், பிடிச்சி நல்லா அழுத்தமாக பிடிக்கணும். அப்போ தான் வந்து புண்டு வராது, ஏன்னா இது வந்து வாயில் போட்டோன்னா அப்படியே நைஸாக உள்ளே போயிடும். ஸோ ஃபினிஷிங்காக பார்த்திங்கன்னா வந்து அந்த உருண்டை பிடிக்கிறதுல தான் இருக்குது. நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சி வைக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அப்படியே உதிர்ந்து போயிடும். திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாத்திரத்தில் மாற்றி நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு, நெய் ஆறி இருந்ததுன்னா லேசாக சூடு பண்ணி வந்து உருண்டை பிடிக்கணும். ஸோ இது வந்து இப்போது 38 வந்திருக்கு. ஸோ இந்த சர்க்கரையை வந்து வேறு எதுக்குன்னா அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம், இது கெடாது. இது 3 கிளாஸ் பொடி பண்ணி 3 கிளாஸ் அளவுக்கு 1.5 கிளாஸ் சர்க்கரை போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் 3 போட்டு அரைச்சேன், அதில் நிறுத்தி வச்சுட்டேன். ஸோ 3 கிளாஸ் அரைச்சி பவுட்ரு ஆனதுக்கு வந்து 1.5 கிளாஸ் அரைக்காமல் இருக்கிற சர்க்கரை வந்து அளந்து போட்டு பண்ணிக்கோங்க. அப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சி கூட பொடி பண்ணிவிட்டு கலரும்போது கலந்துட்டு அப்போ டேஸ்ட்டு பாருங்கள். அப்போது வந்து இன்னும் சர்க்கரை வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நிறுத்தி வச்சுருங்க. நான் நிறுத்தி வச்சுட்டுருக்கேன். ஸோ 38 வந்தது. இது வந்து ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்குது. மற்றபடி இது 40 தான் வரும். இந்த பட்டர் வந்து ஆக்சுவலாக நான் வந்து பசும் வெண்ணெய் இங்கே வாங்கியிருந்தேன். ஸோ அது ஃப்ரீசரில் வச்சுருந்தது. சரி அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு பண்ணிட்டேன், நெய் வாங்காமல் இது உருக்கி இது பண்ணிட்டேன். ஸோ இது இப்போ ஒன்றும் இல்லை, இது டப்பாவில் போட்டு வச்சிடலாம், இது ஒன்றும் கெடாது. ஸோ இது வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்து இங்கே பக்கத்தில் கொடுத்துட போகிறோம், ஹவுஸ் ஓனருக்கு. அப்புறம் அங்கே நெய்பர்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு கொடுத்துடலாம்.
இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பசங்களுக்கெல்லாம் கொடுங்க. குழந்தைங்களுக்கெலாம் இதில் அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, இம்யூனிட்டி பூஸ்டர். இந்த கொரோனா டைமில் பார்த்திங்கன்னா உடச்சக்கலை தான் நிறைய எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ இந்த ரெசிபி வந்து அடிக்கடி ட்ரை பண்ணி வீட்டில் வந்து பசங்களுக்கெலாம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் கொடுத்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. திஸ் இஸ் பவனி ஃப்ரம் MGB லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.